பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்போ கர்த்தரால் தான் பாருங்க நாட்கள் பெருக பண்ணுகிறார். கர்த்தர்னால தான் ஆயுசு நாட்களை விருத்தியாக்குகிறார். அல்லேலூயா. இப்போ ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுகிறது கர்த்தர். அல்லேலூயா. ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்குறது கர்த்தர், ஒரு மனிதர் அல்ல. அல்லேலூயா. அதனால் நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. பரிசுத்தரின் அறிவே அறிவு. அன்றுடைய அறிவே அறிவு. அவர் பரிசுத்தர், அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அப்போ தேவனாலே தான், இப்போ என்னாலன்னா தேவனாலே நாட்கள் பெருகும். உங்களுடைய நாட்கள் பெருக வேண்டுமானால் தேவனால தான் பெருகணும். அல்லேலூயா. அப்போ பெருகும். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகுமா? அப்போ ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் அப்படியா நாட்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்கி அப்போ நடையை ஸ்திரப்படுத்தி கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி அந்த பொறுப்பாக தருகிற தேவன் பொறுப்படுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.